ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். வேதத்தை பார்க்கிறோம். யோவான் தன்னுடைய பிரசங்கத்தில் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறார், மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நாம் கொடுக்க வேண்டிய கனிகளில் மற்றொன்று மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனி. நான் மனந்திரும்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும். என கண்பானவர்களே, மனந்திரும்புதலை குறித்து, மனந்திரும்பின அனுபவத்தை குறித்து பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அழகாக ஒரு வர்ணனையை நமக்கு முன்னே வைக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு அருமையான ஒரு காரியத்தை, மனந்திரும்புதலை குறித்து அவர் நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. மனந்திரும்புதலின் அனுபவம் என்பது பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருத்தல். நான் மனந்திரும்பி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனி அல்ல. பாவத்திற்கு செத்து போகுதல் என்பது எப்படி? ஒரு மரித்த ஒரு பிரேதத்தின் மூக்கின் அருகே விலை உயர்ந்த மிகுந்த நறுமணம் உள்ள ஒரு சென்றை கொண்டு வைங்க, ஏதாகிலும் ஒரு மாற்றம் இருக்குமா? இருக்காது. அடுத்து உலகிலேயே அதிக துர்நாற்றத்தை உடைய ஒரு பொருளை கொண்டு வந்து வைங்க, ஏதாகிலும் மாற்றம் இருக்குமா? இருக்காது. பாவத்திற்கு சாகிற அனுபவம் என்பது இதுதான் என கண்பானவர்களே. பாவத்திற்கு பயங்கரமான எந்த பாவம் நம்மை நெருங்கினாலும் நம்முடைய நடவடிக்கையில் மாற்றம் இருக்கக்கூடாது. மனிதருடைய புகழ்ச்சிகள், உலகத்தின் வஞ்சனைகள், உலகத்தின் வஞ்ச புகழ்ச்சிகள் நம்மை நெருங்கி வந்தாலும் எந்த மாற்றம் இருக்கக்கூடாது. இதுதான் பாவத்திற்கு செத்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிற அனுபவம். என கண்பானவர்களே, நீதி என்பது உலகம் சொல்வதல்ல, இந்த வேதம் சொல்வது. வேதத்தின் வசனங்கள், தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய பிரமாணங்கள், தேவன் இந்த வேதத்திலே தந்திருக்கிற மாதிரிகள் தான் நமக்கு நீதி. இந்த நீதிக்கு நாம் பிழைத்திருக்க வேண்டும், அதை நாட வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். உலகம் என்ன சொல்லும் என்கிற கேள்வி அல்ல மனந்திரும்பின மனிதனின் கேள்வி. மனிதர் என்ன நினைப்பார்கள் என்பதல்ல மனந்திரும்பின மனிதனின் கேள்வி. தேவன் என்ன சொல்லுகிறார், வேதம் என்ன சொல்லுகிறது, இதுதான் நீதிக்கு பிழைத்திருத்தல். இந்த அனுபவத்திற்கு ஒப்பு கொடுப்பதுதான் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அந்த கிருபையை தேவன் பெருக பண்ணுவாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் நடுவில் நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்தவர். மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுத்து செழித்திருக்க கிருபை தார். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.